Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை தான் பார்க்க போறோம். ரொம்பவே வித்தியாசமான மெத்தட்ல நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்றதுக்கு நான் பெரிய சைஸ் கத்திரிக்காய் 2 எடுத்துர்க்கேன். உங்களுக்கு கிடைக்கல அப்படினு சொன்னா இதை விட சின்ன சைஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து கோட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளுக்கு பதில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை 2 சைடும் இந்த மாதிரி இந்த பவுடரில் டிப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிடும். 2 சைடும் நல்லா வந்து கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரிங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரியே நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். தோசை தவாவில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஆயிலை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து ஒன்றா வந்து தோசை தவாவில் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வந்து ஒரு சைடு வேக வச்சிங்கன்னா போதும். கத்திரிக்காயோட மேல் சைட்லேயும் ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கும் ஒரு சைடு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். நான்வெஜ் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிக்கன் 65 மசாலா கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் அப்படியே வந்து வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறதையும் இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.